ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ராஜேஸ்வரி கிருஷ்ணன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சோம்பேறித்தனமாக இருக்கா? வாங்க கிச்சனுக்கு. 2 கைக்குழி அளவு பாசிப்பயிரை போடுங்க ஒரு சட்டியில். எல்லாம் வறுத்துருங்க. வறுத்துட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த வறுத்த பருப்பை ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு ஒரு சம்பு தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விடுங்க, வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பயிரில் உருண்டை பிடிச்சு சாப்பிடலாம். இதில் எக்கச்சக்க மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை உருண்டை பிடிச்சும் சாப்பிடலாம், இந்த பாசிப்பயிரை வேக வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த பாசிப்பயிறு வெந்துருச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க, கொஞ்சமாக ஜீரகம் போடுங்க. போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பயிரில் கால்சியம், பொட்டாசியம், புரதம், விட்டமின், துத்தநாகம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை கூட்டு வச்சும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு வெடித்ததும் வெங்காயத்தை போடுங்க, பச்சை மிளகாயை போடுங்க, போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டிட்டு இப்போ பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுங்க. போட்டு அதையும் ஒரு கிண்டிட்டு இப்போ தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா அதில் உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இப்போ இந்த பாசிப்பயிரை நல்லா அடித்து கலக்கிடுங்க. ரொம்ப கூலாக கரைக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவு கொரப்பாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் பட்டர் எடுத்து போடுங்க. பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா அடித்து கிண்டி, தக்காளி அடித்து கிண்டி குத்தி விட்டு நல்லா அடித்து கிண்டி இந்த பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அதை தூக்கி அந்த தக்காளி இதில் போட்டுருங்க, ஊற்றிடுங்க. ஊற்றி குக்கரையும் கழுவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இந்த குழம்புக்கு தக்கன உப்பு போட்டு அதை மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே எடுத்துட்டு இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதையும் தூவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து உங்ககிட்ட எந்த சாம்பார் தூள் இருக்கோ அதை தண்ணியில் கரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் ஊற்றினோன்னா இந்த பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா வயிறார சாப்பிடுங்க. உங்கள் டம்மி ஹாப்பி ஆயிரும். போய் படுத்துக்கோங்க, செல்லை கையில் எடுங்க. இந்த ராஜேஸ்வரி கிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டா புளி ஊற்றுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்களும் இதே போல் செஞ்சு அசத்துங்க. பாய்.